அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேச்சில் சொல்லியிருந்தேன், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள், கும்பிட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கியமாக இந்த மாதிரி சிரமமான ஒரு காலத்தில் வெளியில் சொல்ல முடியாது, அவர்கள் வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, வெட்கம் தடுக்கும். அதனால் அவர்களை தேடி பார்த்து உதவுங்கள் என்று பணிவோடு கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், பசித்தவருக்கு உணவு தருவது தான் மிகப்பெரிய பரிகாரம் வாழ்க்கையிலேயே. என்ன பண்ணுறது பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இதை ஒன்றா பண்ணுங்கள், எவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கூட கடவுள் தான் இருக்கார், அந்த கடவுளுக்கு அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ஆகாரத்தை. மனுஷனுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா இதை பாருங்கள், நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே பாருங்கள். பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம். கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களிலிருந்து குடித்தனம் செய்கிற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுவதும் பசியினால் நிலை தடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுவதும் நிலை பெறச் செய்வதே ஜீவகாருண்யம். அதாவது அது ஒரு கோயில் உள்ளே இருக்கிறது தெய்வ ஆற்றல், கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேகங்கள் என்கிற ஆலயங்கள். பாருங்கள், நான் சொன்ன வார்த்தை வள்ளற்பெருமானுடைய வார்த்தை, வடலூர் வள்ளலாருடைய சத்திய வார்த்தை. கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேகங்கள் என்கின்ற ஆலயங்கள், கோயில்கள். அது பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்னன்னு சுவாமிகள் சொல்லுகிறார்கள், வள்ளற்பெருமான். இப்போது அது ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கோயில் கட்டி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறது எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் ஒரு நடமாடுகிற கோயிலாக இருக்கிற மனிதனுக்கு நம்ம உணவு கொடுப்பது, பசி நேரத்தில் கொடுக்கறது. பாருங்கள், பசி என்ன பண்ணுமா? பசி என்கிற விஷம் தலைக்கு ஏறி ஜீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிக்கச் செய்வது ஜீவகாருண்யம். பசி உள்ள வயிற்றில் என்ன பண்ணுதான்? பசி என்கிற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொட்டுகிற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம். நேற்று இராப்பகல் முழுவதும் நம்மை அரைப்பங்கு கொன்று தின்ற பசி என்கிற பாவி இன்றும் வருமே, இதற்கு என்ன செய்வோம்? இது அப்படியே ஒரு திருக்குறள் கருத்து. வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்ற வேதனை சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயைப் போல் திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். நடந்து நடந்து காலும் சோர்ந்து, கேட்டு வாயும் சோர்ந்து, நினைத்து மனமும் சோர்ந்து, இனி இப்பாய் வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். பகற்போதும் போய்விட்டது, பசியும் வருந்துகின்றது, வேறு இடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கு உபாயமும் தெரியவில்லை, உடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவெழாமல் உற்பாத சொப்பனம் கண்ட ஊமையைப் போல மனம் மருகுகின்ற மானிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகாருண்யம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார் வள்ளலார். இந்த ஒன்று போதும் சார், இட் இஸ் எ கோல்டன் கீ. எதுக்கு? நீங்கள் போய் நேராக சொர்க்கத்தில் திறந்துக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். எப்படியோ தர்மங்கள் இந்த தேசத்தில் மாறிப்போச்சு சார். பசித்தவனுக்கு அன்னம் கொடுக்க வேண்டும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ வேணும். அதை விட பெரிய தர்மம் என்பது இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? வேறு விதமான ஆடம்பரங்கள் எல்லாம் தர்மங்களாக இன்றைக்கு பேசப்படுகின்றன. ஆனால் மனிதனுடைய பசிக்கு உணவு கொடுப்பது, நான் இப்படி சொன்ன உடனே உழைக்காமல் ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா? எல்லாம் உழைச்சிட்டிங்கண்ணா. சொல்லலாம் சார். உழைச்சும் சாப்பிட முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? உழைக்கிறதுக்கு வழி கிடைக்காமல் இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? உழைச்சி முன்னேற முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு சமூக சூழ்நிலையினால் வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டவங்க, கண்ணீர் விட்டவங்க, பசியாக கிடந்தவங்க, நல்ல வேலைக்கு போக முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கவலைப்படுங்க, அவங்கள பற்றிலாம் கவலைப்படுங்க. என்னுடைய நண்பர் செல்வகுமார் ஆனந்தம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாருன்னு ஒரு தடவை சொன்னேன். படிக்க முடியாத பிள்ளைங்க, வறுமை தான் காரணம். அறிவு சுடர்கள், ஞான கொழுந்துகள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தான்னு அறிவு வராதா? கல்வி வராதா? வாய்ப்பில்லை. வறுமை, அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு நோய், எத்தனையோ சிக்கல். அந்த பிள்ளைங்களை யார் படிக்க வைப்பா? அவங்க எப்படி மேலே வருது?
அதுக்காக கவலைப்படுற, அதுக்காக அக்கறை எடுத்துக்கிற ஒவ்வொருத்தரும் சார் கடவுளுக்கு சமம், கடவுளுக்கு சமம். திறமை இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. திருவள்ளுவர் எழுதுறாரு, டே ஈகைன்னா என்னடா, தர்மம்னா என்னடா, இல்லாதவனுக்கு கொடுறா. இன்றைக்கி இருக்கிறவன் அவனுக்கு தானம் கொடுக்க பல பேர் ரெடியாக இருக்கிறான், வேறு மாதிரியான யோசனையினால் இருக்கிறவனுக்கு எப்படி தானம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. திருவள்ளுவரை நம்புங்க சார், திருவள்ளுவரை புரிஞ்சுக்கோங்க சார். எவ்வளோ பேருக்கு அறிவு கொடுத்தன ஆசான் திருவள்ளுவர், அவரை நம்ம மறந்துட்டோமே. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, பிறவெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. அதெல்லாம் என்னடா எதையோ எதிர்பார்த்து நீ செய்கிறடா, அதெல்லாம் வியாபாரம்டா, வியாபாரம். என்ன வார்த்தை சார், வியாபாரம். இப்போ ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைங்க எங்கேருந்து படிக்குது, எப்படி படிக்குது அப்படிங்கிறத பற்றி 2 நியூஸ் பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் வந்தது. ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு, வெயிலில் உட்காந்துருக்க அந்த பிள்ளை கேட்குறாரு, ஏன் வெயிலில் உட்காந்துருக்கிற, வீடியோ அந்த காலில் பார்ப்பாங்கல்ல, ஜூம் காலில், நீ ஏன் வெயிலில் உட்காந்துருக்க, நிழலில் போய் உட்கார வேண்டும். சார், இந்த கிராமத்தில் நான் இருக்கிற இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சார் அந்த நெட்டு கிடைக்கும். நான் இந்த இடத்த விட்டு ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துட்டா கிடைக்காது சார். அதனால கிளாஸ் டைம் முழுக்க நான் வெயிலில் உட்காந்துருக்கேன். கடவுளே கடவுளே, எப்படி படிக்க வேண்டியிருக்கு பாருங்க சூழ்நிலை. கொஞ்சம் இன்டர்நெட்டில் படிக்கிற பிள்ளை கூட வசதி தான் கூட, அவங்க ஊரில் நெட்டு எடுக்கலை, அது ஒரு வறுமை தானே. எப்படி படிக்கும் அந்த பிள்ளை? இன்னொரு செய்தி போடும் தான் என்னன்னா, ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸில் என்னன்னா, ஒரே பின்னாடி இலை தழையாக இருக்குது. வாத்தியார் கேட்குறாரு, எங்கேப்பா உட்காந்துருக்கேன்னு. மரத்து மேலே உட்காந்துருக்கேன் சார். ஏன்பா மரத்து மேலே உட்காந்துருக்கேன், இறங்கி கீழே உட்கார வேண்டியதானே. இல்லை சார், இந்த மரத்து நிழலில் எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் மத்தியானத்தில் வந்து உட்காந்துக்குவாங்க, வெயிலாக இருக்குது நிழல்னு வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்களாம் சலசலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இடைஞ்சலாக நான் படிக்கவும் முடியாது, நான் படிக்கிறதுக்கு அவங்க சத்தம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லவும் முடியாது. அதனால் இந்த மரத்து மேலே உட்காந்துக்கிட்டா எனக்கு நெட்டும் கிடைக்கும் கரெக்டாக, பிரச்சனை இல்லை, இந்த மரத்துக்கிட்ட தான் கிடைக்கும். நான் கீழே உட்காந்து அவங்களுக்கும் இடைஞ்சல் எனக்கும் இடைஞ்சல், ஆனால் மரத்து மேலே உட்காந்து முழு கிளாஸையும் கேட்குறேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு பிள்ளைங்க. இதில் பசி வேறு எத்தனை குழந்தைங்களுக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நம்ப மாட்டீங்க சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பெரிய சீடு அப்படின்னு ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறார். என்னுடைய மிகப்பெரிய எந்த ஒரு சப்போர்ட் வேணாலும் அவர்களுக்காக அப்படின்னு நான் அக்கறை எடுத்து பண்ணுவேன். என்னுடைய நண்பர் பழனிசாமின்னு பேர், தங்கமான பையன். அந்த குழந்தைகளை அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இல்லை அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார். அந்த பிள்ளைங்களை யார் படிக்க வைப்பா? ஒரே திட்டம். இவர் இதே வேலையை அலைவார். அந்த மாதிரி பிள்ளைங்களை கொண்டாந்து, வசதியும் இருக்காது, அதுங்களுக்கு ஹாஸ்டலில் தங்க வச்சு சாப்பாடு போட்டு அதுக்கு படாத பாடுபட்டு அந்த பிள்ளைகளை, இந்த சின்ன வயசில் சில பையன் தப்பு பண்ணிடுவாங்க, அவங்களையும் கோர்ட்டு பனிஷ் பண்ணிவிடும். அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் எடுத்து சின்ன வயசில் திருடினது அந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்பார். அவர் ஒரு செய்தி சொன்னார், இப்போது கோவிட் போது ஸ்கூல் ஹாஸ்டலில் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, அதனால் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் பத்திரமா இருக்கணுமேனு பிள்ளைகளை கொண்டு போய் பல இடத்துல போய் விட்டுட்டு வந்தோம். அவங்கவுங்க அங்கங்கே போட்டுன்னு கொண்டு போய் விட்டு வந்தோம். ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் எவ்வளோ புத்தி சொல்லி என் பையனை திருத்தினீங்க சார், ஆனால் பிரயோஜனம் இல்லை சார், இப்போ வந்து பேரக்கு எடுத்துட்டான், மறுபடியும் திருடுறான் சார், ஊரே என்னை பார்த்து காரி துப்புது. இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. பையன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு பையன்கிட்ட ஃபோனை கொடுத்து, என்ன ராஜா, நான் உன்னோட எவ்வளவு மன்னாடி இருக்கிறேன், நீ திருடி மறுபடியும் பேருக்கு எடுத்துக்கலாம் ஐயா, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, நீ என்கிட்ட எவ்வளோ தங்கமாக இருந்தேன் அப்படின்னு. சார் உண்மை சொல்லட்டுமா சார்? சொல்லுடா. நான் திருடல சார். பின்ன உங்கள் அம்மா சொல்லுதேடா. அம்மாவால் சாப்பாடு போட முடியல சார், எங்கள் அம்மாவால் சாப்பாடு போட முடியல சார். சாப்பாடு போட முடியலை, இந்த புள்ள பட்னியாக கிடக்குதுங்கிற வருத்தத்தில் ஹாஸ்டலில் போனாலாவது அவர் சோறு போடுவார், நீங்கள் எனக்கு வேளைக்கு சோறு போடுவீங்க சார். எங்கள் அம்மாவுக்கு புள்ள பட்னி கிடக்குதுங்கிறது தாங்க முடியாமல் பொய் சொல்கிறாங்க சார், நான் திருடல சார். எவ்வளவு பிள்ளைகள் இந்த நாட்டில் பசியோட பட்னியோட படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டாமா? எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரு உத்தரவாதம், எல்லாருக்கும் வாழ்க்கை தரம் உயர்ந்த ஒரு உத்தரவாதம், அதை கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டாமா? எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம், நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம்.
பசி இல்லை, நான் பசிக்கு சாப்பாடு போங்கன்னா ஒரு தேவையில்லாத தண்டசோர் கூட்டத்தை வளர்க்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னா, எவ்வளோ திறமை உள்ளவங்களுக்கு வந்து பசி கொண்டு இருக்கு தெரியுமா? இந்த நம் வாழ்க்கை நம் கையில்னு ஒரு புஸ்தகம் நான் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு செய்தி எழுதியிருக்கேன். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பற்றி நான் படித்தது தான். அவர் ஒரு நாள் நடந்து போகும்போது ஒரு கேள்வி கேட்குறாரு. அழகிய மலைச்சாரல் வழியாக நடந்து போகும்போது ஒரு நல்ல பொட்டச்சிக்கிட்டு வெடித்து பொடைச்சிருந்த ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன பூ ஒன்று இப்படி 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 பூ, அது ரொம்ப அழகாக அப்படி எட்டி பார்த்து தலையாட்டிக்கிட்டே இருந்தது காற்றுல. அதை அப்படியே உத்து பார்த்துட்டு அவர் சொன்னார், சட்டடன் சட்டடன் நீ இங்கேயா இருக்கிற அப்படின்னு. கூட வந்தவங்களுக்கு புரியல. சாட்டர்டன்கிறீங்க, இந்த பூவை பார்க்குறீங்க, என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்போ வேர்ட்ஸ்வொர்த் சொன்னார், சாட்டர்டன் ஒரு பெரிய கவிஞன், உங்களுக்கு தெரியாதா? 14 வயசுலேயே அருமையான கவிதை எழுதின பையன், பசி அவனை கொண்டுடுச்சுப்பா, பசி அவனை கொண்டுடுச்சுப்பா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அருமையான கவிஞன், சிறந்த கவிஞன், அவனை எப்படியாவது பார்த்து அவனுக்கு வாழ்த்து சொல்லணும்னு எனக்கு ஆசை. யார்? வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அவனுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு எனக்கு ஆசை. அந்த பையனுக்கு எப்படி வருமேன்னு கேட்டால், கவிதை அழகாக எழுதுவான், யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அந்த ஊரில் ரொட்டி கடை, அந்த கடையில் போய் கவிதையை கொடுத்துட்டு ஏதாவது கொடுங்கன்னா, தம்பி கவிதையெல்லாம் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், சரி உன் பசிக்கு பிஞ்சு போன ரொட்டி ஏதோ 2-3 இருக்குடா, சாப்பிட்றா. எவ்வளவு நாள் சார் ஒரு பிள்ளை அதை மட்டுமே சாப்பிட முடியும்? வேறு ஒன்றுமே சாப்பாடு கிடையாது, தூக்கம் வராது. பசி வயிற்றில் இருந்தால் தூக்கம் வராதுல்ல. அவன் எப்படி தூங்குவான்றது நீங்கள் கேட்டால் நெஞ்சு நின்று போயிடணும். சாக்கடையை திறந்து மோந்து பார்ப்பான், அதில் அப்படியே மயக்கம் வரும், அப்படியே தூங்கிடும். சாக்கடையை திறந்து மோந்து பார்த்து விஷ வாயு, அது மயக்கத்தில் அந்த பிள்ளை அப்படியே தூங்கி போயிடுவான். ஆனால் அது அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், முடியல. கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனான். அப்போ தாமஸ் கிரே வந்து புகழோட உச்சியில் இருந்த கவிஞர். ஒரு கவிதையை இவனே எழுதிட்டு தாமஸ் கிரேயோட கவிதைன்னு அந்த பத்திரிகை ஆஃபீஸில் கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். தாமஸ் கிரேட்டேன்னு கவிதையே வாங்க முடியாது, கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. பசிக்குது, சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும். கொஞ்சோண்டு காசு கொடுத்தாங்க. இவன் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரொட்டி கடைக்காரருக்கு ரொம்ப நாளாக அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிற, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த கொடுத்துட்டு, அவன் இந்தா தம்பி ரொட்டி வச்சுக்கோ. இல்லை என்ன நடந்து போச்சு, பின்னால் தாமஸ் கிரே அந்த பத்திரிகையில் வந்ததுக்கப்புறம் அவரை பாராட்டி ஃபோனு பாராட்டு எல்லாம் வருது. நான் எழுதலையே, இது யார் எழுதின கவிதை? பத்திரிகை ஆஃபீஸை விசாரித்து எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சி, இந்த பையனை கண்டுபிடிச்சி, ரொட்டி கடைக்காரனை கேட்டு, இந்த பையன் எங்கே இருக்கிறான்னு போனால் இந்த சாக்கடை கிட்ட படுத்திருப்பான். போய் தாமஸ் கிரே எழுப்புறாரு, எந்திரிக்கலை. ஏன்? அன்றைக்கி அந்த விஷவாயு கொன்னுடுச்சு, அந்த பையனை கொன்னுடுச்சு, வறுமை கொன்னுடுச்சு. எவ்வளவு திறமைசாலிகள் வறுமையினால் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? பசி. அதை தீர்ப்பதற்குரிய வழிமுறையை நம்ம யோசிக்க வேண்டாமா? அப்படி யோசித்த ஒவ்வொருத்தரையும் நம்ம பாராட்டணும். பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடத்தில் படிக்க வர பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சாரு. பின்னால் வந்தவங்களாம் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்களே அந்த திட்டத்தை, மக்கள் அந்த பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், பசிக்கு சாப்பாடு போடுங்க, படிக்க முடியாதவங்களை படிக்க வைங்க, அவங்க வாழ்க்கையில் உயர்வதற்கு ஏதாவது செய்யுங்க. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் மனிதனுக்கு நீங்கள் செய்தால், படமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆகும் திருமூலருடைய வாக்கு. மனிதர்களுக்கு செய்கிற செயல்கள் இறைவன் தன் கணக்கில் வரவு வைக்கிறான்.